ஹாய் எவ்ரிவன். பீஸானா எல்லாத்துக்குமே பிடிக்கும். பீஸா பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? ஸோ நீங்கள் இப்போ ரெடிமேட் பீஸா வாங்குறீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி சாப்பிட்டா அது உங்களுக்கு ஆபத்து தான், முக்கியமாக கிட்ஸுக்கு. அது என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மை மைண்ட் வாய்ஸ் சேனல். அந்த விஷயம் என்னன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் இதில் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் அது என்ன டிப்ஸுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸு நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை கொடுக்க முடியும், ஓகேவா? ஓகே, அது என்ன டிப்புனா, நீங்கள் அந்த டோ வாங்கின உடனே அது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் செய்ய போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. பிகாஸ் அப்போனா தான் அது நல்லா வெந்திருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் என்னென்ன டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணணுமோ அது ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் தவாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கணும்னா, நம்ம இதை நம்ம கிட்ஸுக்கும் கொடுப்போம். ஸோ நமக்குள்ளே வெந்திருக்கா வேகலையா அப்படின்னு தெரியாது. தவாவில் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டயத்துக்குள்ளே அது வேகணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வேக வச்சு பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப நல்லது, அது வெந்திருக்கவும் செஞ்சுருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்ம மை மைண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். Thank you all.